ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸ் பசில் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாக்ஸில் வந்து நீங்கள் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து சி, இதை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ இன்டூ பியோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படின்னு வரும். அதே மாதிரி பி இன்டூ டி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 9. அடுத்தது வந்து ஏ பிளஸ் சி வந்து நமக்கு 8. அடுத்து வந்து சி மைனஸ் டி வந்து நமக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏ இன்டூ பி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 21 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னது, பி இன்டூ டி அப்படிங்கிறத வந்து நமக்கு 9. பி இன்டூ டி ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 9 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதில் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியும் பியும் தான் வந்து காமனாக இருக்கு. அப்போ பியை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு பி ஈக்குவல் டு 21 டிவைடட் பை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு 9 டிவைடட் பை டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ பியும் பியும் நமக்கு என்னது, ஈக்குவல். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 21 டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 9 டிவைடட் பை டி. அப்போ இது இந்த சைடு வரும், இது இந்த சைடு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ரெண்டையும் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், இந்த இடத்துல டி இந்த சைடு வந்துடுது ஈக்குவல் டு ஏ வந்து இந்த சைடு வந்துடுது ஏ. இந்த 9 வந்து அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை இந்த 21 கீழே வந்ததுன்னா இந்த சைடு கீழே வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து 3ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 3, இங்கே வந்து நமக்கு என்ன வரும், 7. 3 21 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு டிக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வரும், 3/7 இன்டூ ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கூட்டல் இருக்கிறதையும் கழித்தல் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு 8 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி சி மைனஸ் டி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வருது. இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 8. இந்த சி இந்த சைடு வந்துருச்சு என்ன ஆகும், இது வந்து மைனஸ் டி பிளஸ் சி ஈக்குவல் டு 5 அப்படின்னு அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கழித்தல் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கேயும் மைனஸ். இதை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த சியும் இந்த சியும் வந்து 0 ஆயிரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். அப்போ ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு நமக்கு இது வந்து 8ல் 5 போச்சுன்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இப்போ ஏ பிளஸ் 3/7 இன்டூ ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிளஸ் பண்ண என்ன வரும், ஒரு ஏ இருக்கு, இங்கே 3 டிவைட் பை 7 இன்டூ ஏன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன வரும், 7a பிளஸ் 3a டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும், 10a ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்து என்ன ஆகும், 21ன்னு மாறும். அப்போ a ஈக்குவல் டு என்ன வரும், 21 டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். அப்போ a ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போதும், ஈஸியாக என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து ஏக்கு பதிலாக 2.1 நம்ம போடுறோம் அப்படின்னா 2.1ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 21 வரும். ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10 வந்து மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், 21 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு, பியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு 10 அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, 10ஓட
எதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும்? அப்போ 0.9 வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ டியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏவோட எதை வந்து கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும் அப்படின்னா நம்ம 5.9 கூட்டினீங்க அப்படின்னா தான் எனக்கு கிடைக்கும் 8 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5.9 இன்ட்டு 0 அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 0.9 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சோமா? அப்போ நமக்கு ஏவும் தெரிஞ்சிருச்சு, பியும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சியும் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து வந்து டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.